நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். சில வேர்ட்ஸை பார்க்க போறோம். ஆரம் அல்லது ஷுரு அப்படின்னு சொன்னா தொடங்கிறது, ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்ற வார்த்தை இதுதான். ஆரம் அல்லது ஷுரு. ஷுரோ கரோ, ஆரம் கரோ அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பண்ணு, தொடங்கு, ஆரம்பம் பண்ணு அப்படின்னு சொல்ற வார்த்தை. அந்த், முடிவு, எண்டு, அதுதான் அந்துன்னு சொல்லுவோம். ஆதார், ஆதார்னா அடிப்படை. அடுத்தது ஆத்மீயத் இல்லது இன்சானியத் அப்படின்னு சொன்னா மனிதத்தன்மை, ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இனாம் அல்லது புரஸ்கார், பரிசு. இஸ்தீஃபா, இஸ்தீஃபான்னா ராஜினாமா. உக்காட், உக்காடுன்னா வேரோட பிடுங்கி எடுக்கிறது, அதுதான் உக்காடு. ஊக், ஊக் அப்படின்னு சொன்னா கரும்பு. ஆரம் ஷுரு அப்படின்னா தொடங்கிறது, ஆரம்பிக்கிறது. அந்த், அந்த்னா முடிவு. ஆதார் அடிப்படை. ஆத்மீயத் அல்லது இன்சானியத் அப்படின்னு சொன்னா மனிதத்தன்மை, ஹியூமனிட்டி. இனாம், புரஸ்கார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரிசு. இஸ்தீஃபா ராஜினாமா. உக்காட் வேரோடு பிடுங்கு. ஊக் கரும்பு. உமர் அல்லது உம்ர் அப்படின்னு சொன்னா வயது. ருன் அப்படின்னா கடன். ருத்து அப்படின்னு சொன்னா பருவம். ஏகத்ர அப்படின்னு சொன்னா ஒன்று கூடி. ஏகமத் அப்படின்னு சொன்னா ஒரு மனதாக. ஏனக் அப்படின்னா மூக்கு கண்ணாடி, ஸ்பெக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா அது. ஏஷ் உல்லாசம். ஓஸ் பனித்துளி. ஔசத் சராசரி. ஔஷத் மருந்து, தவானும் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அடுத்தது இப்போ இதை சொன்னா ஔஷத்துன்னு சொல்லுவோம். கங்கட் கூழாங்கல். கதாபி நெவர்ன்னு சொல்றது தான், அதுதான் ஒரு பொழுதும் இல்லைன்னு தமிழ்ல சொல்லுவோம். காலி காலியானதுன்னு சொல்றோம். காத்தா பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை அக்கௌண்ட்டோன்னு சொல்றது சொல்லுவோம், கணக்குன்னு தமிழ்ல. கால், கால்னா சீக்ஸ், கண்ணம். காலி அதாவது திட்டுறது, ஸ்கோல்ட் பண்றது, வசவு. கமண்ட் அரகண்ட்னு சொல்றோமே, கர்வம் அது. கட்னா சம்பவம், இன்சிடென்ட். உம்ர அப்படின்னு சொன்னா வயது. ருன் கடன். ருத்து பருவம். ஏகத்ர ஒன்று கூடி. ஏக்மத் ஒரு மனதாக. ஏனக் மூக்கு கண்ணாடி. ஏஷ் உல்லாசம். ஓஸ் பனித்துளி. ஔசத் சராசரி, இது ஔசத்து, அது ஔஷத். ஔஷத்னா மருந்து, மருந்துக்கு இன்னொரு வார்த்தை தவா. கங்கட் கூழாங்கல். கதாபி, கதாபின்னா நெவர், ஒரு பொழுதும் இல்லை. காலி, காலின்னா காலியானது. காத்தா கணக்கு, அக்கௌண்ட். கால் கண்ணம், சீக்ஸ். காலி வசவு, அதாவது ஸ்கோல் பண்றது, திட்டுறது. கமண்ட் அரகண்ட், கர்வம். கட்னா சம்பவம், இன்சிடென்ட். சாப்லூசி, சாப்லூசி அப்படின்னு சொன்னா முகஸ்துதி. அடுத்தது சர்மக்கார். சர்மக்கார்னா காப்லர், செருப்பு தைக்கிறவர். செடி அல்லது தடி கம்புன்னு சொல்லுவோம் நம்ம. செடி அப்படின்னு சொன்னா தடி அல்லது கம்பு. சத்ரி அல்லது சாத்தா அப்படின்னு சொன்னா குடை. ஜகானா எழுப்புறது. ஜட்டில் சிக்கல். ஜர்னா ஊற்று, வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஜர்னா. ஜர்னின்னா சல்லடை. டால் ஒதுக்கு, டால்னா ஒதுக்கிறது. டோக்ரின்னா பேஸ்கெட், கூடை. டிப்பா அப்படின்னா பாக்ஸ், பெட்டி. டேடுன்னா ஒன்றை. தட்டு சமுத்திர தட்டுன்னு சொன்னா கரை. தக் வரை. தம் இருள். தக்லீஃப் கடினம். தக்ஷின் தெற்கு. தானவ் அரக்கன். நாலா குழாய். நவீன்
நவீன்னா புதிய. பச்தாவா, பச்தாவா அப்படின்னா வருந்துதல். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். சாப்லூசி முகஸ்துதி. சர்மக்கார் காப்லர் செருப்பு தைக்கிறவர். செடி தடி அல்லது கம்பு. சத்ரி அல்லது சாத்தா குடை. ஜகானா எழுப்புறது. ஜட்டில் சிக்கல். ஜர்னா ஊற்று வாட்டர்ஃபால்ஸ். ஜர்னி சல்லடை. டால் ஒதுக்கு. டோக்ரி பேஸ்கெட் கூடை. டிப்பா பெட்டி பாக்ஸ். டேட் ஒன்றரை. தட் கரை சமுத்திர தட்டுன்னு சொல்லுவோம், கடற்கரைன்னு சொல்லுவோம். தக் வரை. தம் இருள். தக்லீஃப் கடினம். தக்ஷின் தெற்கு. தானவ் அரக்கன் ராட்சசன். நாலா குழாய். நவீன் புதிய. பச்தாவா, பச்தாவா அப்படின்னு சொன்னா வருந்துதல். படாயி, படாயின்னா படிப்பு, எஜுகேஷன். ஃபிர் பிறகு மீண்டும். பயான் வாக்குமூலம். பசன் குடியிருத்தல். பூல் தவறு மறதின்னு சொல்றது. மஞ்சூர் சம்மதம், மஞ்சூர்னு சொல்லணும். மக்னு மூழ்கி இருத்தல், அதாவது மூழ்கி இருக்கிறதுனா ஒரு இதில் சிந்தனையில் மூழ்கி இருக்கிறதுன்றது அர்த்தம். மக்னு. யாத்னா வேதனை. யத்யபி இருப்பினும். ராய் எண்ணம். லகன் ஆர்வம். லஜ்ஜா அல்லது ஷரம் அப்படின்னு சொன்னா வெட்கம். விமல் தூய்மை. சமஸ்யா பிரச்சனை. திரும்ப ஒரு தடவை சொல்றேன். படாயி படிப்பு. ஃபிர் பிறகு அல்லது மீண்டும். பயான் வாக்குமூலம். பசன் குடியிருத்தல். பூல் மறக்கிறது தவறு. மஞ்சூர் சம்மதம். மக்னு மூழ்கி இருக்கிறது, அதாவது ஒரு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கிறது. யாத்னா வேதனை. யத்யபி இருப்பினும். ராய் எண்ணம். லகன் ஆர்வம். லஜ்ஜா அல்லது ஷரம் வெட்கம். விமல் தூய்மை. சமஸ்யா பிரச்சனை. இப்போ அந்த வேர்ட்ஸை பயன்படுத்தி சில சென்டென்சஸை பார்க்க போகிறோம். முதல்ல, நீ நேற்று எங்கு சென்றாய்? தும் கல் கஹா கயே. தும் நீ. கல் நேற்று. கஹா எங்கு. கயே சென்றாய். தும் கல் கஹா கயே. நீ நேற்று எங்கு சென்றாய். அடுத்தது, நான் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றேன். மை உன்கே கர் கயே. மை நான். உன்கே அவர்களுடைய. கர் வீட்டிற்கு. சென்றேன் கயே. நான். மை உன்கே அவர்களுடைய. கர் வீட்டிற்கு. கயே சென்றேன். நேற்று இங்கு பல பெண்கள் கூடியிருந்தனர். கல் யஹா கை மகிழாயே. கூடிக்கு வந்து இக்கட்டா ஹுயி அப்படின்னு சொல்லணும். இக்கட்டா ஹுயி கூடி. இருந்தனர் தி. கல் யஹா கை மகிழாயே இக்கட்டா ஹுயி தி. இக்கட்டா ஹுயின்றது கூடி. பலர் அமைச்சரை முகஸ்துதி செய்து வந்தனர். கைலோகோம் அப்படின்றது பலர். அமைச்சரை மந்திரிக்கு. மந்திரியை அமைச்சரை. சாப்லூசி முகஸ்துதி. கர்த்தேதே செய்து வந்தனர். கைலோகோம் பலர். மந்திரிக்கு, ஏன்னா சாப்லூசி முகஸ்துதின்றது ஹிந்தியில் பெண்பால், அதனால மந்திரிக்கு அப்படின்றது போடணும். மந்திரிக்கு அமைச்சரை.
சாப்லூசி முகஸ்துதி, செய்து வந்தனர் கர்த்தேத்தே. அவள் ஒரு சிக்கலான பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தாள். உஸ்னே ஏக் ஜட்டில் சமஸ்யா மே ஃபன்சி थी. உஸ்னே அவள், ஏக் ஒரு, ஜட்டில் சிக்கலான, சமஸ்யா பிரச்சனை, சமஸ்யா மே பிரச்சனையில், ஃபன்சி மாட்டி கொண்டிருந்தாள். தி உஸ்னே ஏக் ஜட்டில் சமஸ்யா மே ஃபன்சி தி. நான் இந்த சினிமாவை முன்பே பார்த்திருக்கிறேன். मैंने यह सिनेमा पहले ही देखी. मैंने நான், यह இந்த, சினிமாவை சினிமா, पहले ही முன்பே, பார்த்திருக்கிறேன் देखी. அடுத்தது, அவன் எனக்கு உதவி செய்து வந்தான். वह मेरी मदद करता था. அவன், वह मेरी எனக்கு, மதத் உதவி, செய்து வந்தான் செய்து, கர்த்தா தா. அவர்கள் என்னை புகழ்ந்தார்கள். உன்ஹோனே என்னை, மேரி பிரசம்சா, பிரசம்சா நா புகழ், புகழ்ந்தார்கள் பிரசம்சா கி. உன்ஹோனே அவர்கள், மேரி என்னை, பிரசம்சா புகழ்ந்தார்கள், கி அவனை யார் எழுப்பினார்கள்? உஸ்னே கிசே ஜாகா, உஸ்னே கிசே ஜகாயா அப்படின்னு சொல்லலாம். அவனை யார் எழுப்பினார்கள்? உஸ்னே கிசே ஜாகா. முன்பு மனிதர்களில் மனிதத்தன்மை இருந்தது. பஹலே ஆத்மியோம் மே, ஆத்மியோம் அப்படின்னா மனிதர்களில், ஆத்மீயத் மனிதத்தன்மை, தி இருந்தது. பஹலே ஆத்மியோம் மே ஆத்மீயத் தி. பஹலே முன்பு, ஆத்மியோம் மே மனிதர்களில், ஆத்மீயத் மனிதத்தன்மை, தி இருந்தது. காகம் குடத்தில் கற்களை போட்டது. காகம் அப்படின்னு சொன்னா கவ்வா, கவ்வான்னு சொல்லலாம், கவ்வே அப்படின்னு சொல்லலாம். கவ்வேனே குடத்தில், குடம் சொன்னா கடா அப்படின்னு சொல்லுவோம். குடத்தில் அப்படின்னு சொன்னா கடேமே, கங்கட், கங்கட்னா கற்கள், டாலே போட்டது. கவ்வேனே காகம், கடேமே குடத்தில், கங்கட் கற்களை, டாலே போட்டது. தாய் மகனை திட்டிக் கொண்டு இருந்தாள். இது பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்ட் கண்டினியூஸ் ஃபார்மான டென்ஸ். தாய் மகனை திட்டிக் கொண்டு இருந்தாள். மானே பேட்டே கோ டான்ட் ரஹி தி அப்படியும் சொல்லலாம். மா பேட்டே கோ டான்ட் ரஹி தின்னு சொல்லலாம். மா தாய், பேட்டே கோ மகனை, டான்ட் திட்டி, கொண்டு இருந்தாள் ரஹீதி அப்படின்றது வரும். மா பேட்டே கோ டான்ட் ரஹீதி, டான்ட்னா திட்டுறது, ரஹீன்னா அதை திட்டிக் கொண்டு இருக்கிறது, திட்டிட்டு இருக்கிறது, ரஹீத்தின்றது வரும். நான் என் தாய்க்கு ஒரு கடிதம் அனுப்பி வைத்தேன். मैंने अपनी माँ को चिट्ठी भेज दिया. चिट्ठी அல்லது खत அப்படின்னு நம்ம சொல்லலாம். मैंने நான், अपनी माँ என் தாய், தாய்க்கு माँ को चिट्ठी கடிதம், भेज दिया அனுப்பி, भेजना அனுப்புறது, வைத்தேன், दिया
मैंने अपनी माँ को चिट्ठी भेज दिया. நான் என் தாய்க்கு ஒரு கடிதம் அனுப்பி வைத்தேன். அவன் விழாவிற்கு ஏற்பாடு செய்தான். उसने समारोह का प्रबंध किया. இதுவே சமரோஹ்னா விழா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே உற்சவம்னு சொன்னாலும் விழா தான் அப்படியும் சொல்லலாம். उसने उत्सव का प्रबंध किया அப்படினு சொல்லலாம். उसने समारोह का प्रबंध कियाன்னு சொல்லுவோம். उसने அவன் விழா சமரோஹ் விழாவிற்கு சமரோஹுக்கா பிரபந்த் ஏற்பாடு கியா செய்தான். उसने समारोह का प्रबंध किया. அடுத்தது பஸ் இங்கு ஏன் நின்று விட்டது? பஸ் யஹா क्यों रुक गई? பஸ் பஸ் யஹா இங்கு क्यों ஏன் रुक நின்றது गई நின்று விட்டது. பஸ் யஹா क्यों रुक गई. அடுத்தது அவர்கள் அலுவலக வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். உன்ஹோனே அவர்கள் தஃப்தர் அலுவலகம் கா காம் அலுவலக வேலையை அப்படின்னு சொன்னா தஃப்தர் கா காம் செய்து கர் ரஹே தே அப்படின்னா கொண்டிருந்தார்கள். ரஹே தே அப்படின்னா கொண்டிருந்தார்கள். கர் அப்படின்னா செய்து. उन्होंने दफ्तर का काम कर रहे थे. उन्होंने அவர்கள் दफ्तर का काम அலுவலக வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். कर रहे थे. ஹரிச்சந்திரன் எப்பொழுதும் உண்மையையே பேசி வந்தான். ஹரிಶ್ಚಂದ್ರ हमेशा எப்பொழுதும் सच बोलता था. ஹரிಶ್ಚಂದ್ರன் ஹமேஷா எப்பொழுதும் சச் உண்மை போல்தா பேசி வந்தான். தா ஹரிಶ್ಚಂದ್ರ ஹமேஷா சச் போல்தா தா. சச்னா உண்மை, போல்தா பேசி வந்தான். தா என் காலில் ஆணி ஏறி விட்டது. என் மேரே கால் पाव कालिल पाव में कील कीलना आणी गुस ஏறி गई விட்டது. ஏறி விட்டதுன்னா குஸ் गई. என் காலில் ஆணி ஏறி விட்டது. மேரே பாவ் மே என் காலில் கீல் குஸ் गई ஆணி ஏறி விட்டது. கீல்னா ஆணி, குஸ்னா ஏறி, கை விட்டது. கண் சிமிட்டும் நேரத்தில் அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்து விட்டது. பலக் பலக்குன்னா அந்த கண் சிமிட்ற இது. ஜுபக்தேஹி वह दुर्घटना हो गई. घटना இன்சிடென்ட்னு கொடுத்தேன். துர்கட்டனா அப்படின்னா அசம்பாவிதம்ன்றது அர்த்தம். நடந்து விட்டது. ஹோ அப்படின்னா நிகழ்ந்து, கை விட்டது. பலக் ஜுபக்தே கண் சிமிட்டும். பலக்குன்னா கண், கண் சிமிட்ற இது. ஜுபக்தேஹி கண் சிமிட்டும் நேரத்தில், வஹ் அந்த, துர்கட்டனா சம்பாவிதம், நிகழ்ந்து, ஹோ கை விட்டது. பலக் ஜுபக்தேஹி வஹ் துர்கட்டனா ஹோ கை. சில மாதங்களிலேயே அவன் பெரிய மனிதன் ஆகிவிட்டான். சில குச் மாதங்களில் ஏ மஹினோமே மாதங்களிலேயே அப்படின்னா மஹினோமே. மஹினா அப்படின்னு சொன்னா மாதம், மாதங்கள் அப்படின்னா மஹினோம். மஹினோமே மாதங்களிலேயே அவன் உஸ்னே பெரிய படே ஆத்மி மனிதன் பன் கயா ஆகிவிட்டான். குச் மஹினோமே சில மாதங்களிலேயே
உஸ்னே படே ஆத்மி அவன் பெரிய மனிதன் பன் கயா ஆகிவிட்டான். அரசாங்கம் ஒரு ஆர்டரை நம் கம்பெனிக்கு கொடுத்தது. सरकार ने एक ऑर्डर हमारे कंपनी को दिया. सरकार ने அரசாங்கம் एक ஒரு ஆர்டர் ஆர்டர் हमारे நம் कंपनी को कंपनीக்கு கொடுத்தது दिया. सरकार ने एक ऑर्डर हमारे कंपनी को दिया. அவள் வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்தாள். उसने जीवन में कई यातनाएं ली. उसने அவள் जीवन में வாழ்வில் कई பல यातनाएं துன்பங்கள் ஜேலி அனுபவித்தாள். ஜேல்னா அனுபவிக்கிறது. सो जेली अनुभविताள். उसने जीवन में कई यातनाएं जेली. சென்ற மாதம் அவளுடைய திருமணம் நிகழ்ந்தது. पिछले महीने उसकी शादी हुई. पिछले சென்ற महीने மாதம் उसकी அவளுடைய ஷாதி திருமணம் हुई நடந்தது நிகழ்ந்தது. நான் ஒரு முறை ஜப்பான் சென்றிருந்தேன். मैं एक बार जापान गए थे. मैं நான் एक बार ஒரு முறை ஜப்பான் ஜப்பான் गए थे சென்றிருந்தேன். मैं एक बार जापान गए थे சென்றிருந்தேன் गए थे. அவள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள். उसने भगवान से प्रार्थना की. उसने அவள் भगवान से கடவுளிடம் பிரார்த்தனா வேண்டிக் கொண்டாள். की நான் பலருக்கு இந்தி கற்பித்திருக்கிறேன். मैंने कई को हिंदी सिखाई है. मैंने நான் कई को பலருக்கு हिंदी हिंदी सिखाई है கற்பித்திருக்கிறேன். நெக்ஸ்ட் வேலைக்காரன் தன் தவறை ஒப்புக்கொண்டான். नौकर ने வேலைக்காரன் अपनी தன் गलती தவறை மான் ஒப்புக்கொள்ளுதல் ली मान ली ना ஒப்புக்கொண்டான். नौकर ने अपनी गलती मान ली. नौकर ने வேலைக்காரன் अपनी தன் गलती தவறு मान ली ஒப்புக்கொண்டான். அவன் மன்னிப்பும் கேட்டான். उसने माफ भी मांगी. அவன் மாஃப் அப்படின்னா மன்னிப்பு, மாஃப் பீன்னா மன்னிப்பும், மாங்கி கேட்டான். அவன் மன்னிப்பு கேட்டான். उसने माफ भी मांगी. அவன் மன்னிப்பும் கேட்டான். அடுத்தது பாருங்க, நாம் என்ன கொண்டு வந்தோம். ஹம் நாம, கியா என்ன, கொண்டு வந்தோம் லாயே. ஹம் கியா லாயே, நாம என்ன கொண்டு வந்தோம் அப்படின்றது கேட்கறதுக்கு ஹம் கியா லாயே. நீ அவனுக்கு என்ன பதில் அளித்தாய். தும்னே உசே அல்லது உஸ்கோ அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தும்னே உசே கியா ஜவாப் தியா. தும்னே நீ, உசே அவனுக்கு அல்லது உஸ்கோன்றதும் யூஸ் பண்ணிக்கலாம். கியா என்ன, பதில் ஜவாப், அளித்தாய் தியா. तुमने उसे क्या जवाब दिया. நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். ஹமே அல்லது ஹம் குஷி ஹுயே. குஷின்றது மகிழ்ச்சி, அடைந்தோம்
हुए हम நாங்கள் குஷி மகிழ்ச்சி हुए அடைந்தோம் அல்ல बहुत குஷி அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அப்படின்றது நம்ம சொல்ற வார்த்தை बहुतன்னு இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்றதுக்கு बहुतன்றது சேர்த்தோம்னா हम बहुत खुशी हुए ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படின்றது அர்த்தம் அதுவே बहुत சேர்க்காம இப்படியே சொன்னீங்கன்னா हम खुशी हुए அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் மகிழ்ச்சிக்கு குஷின்றது நம்ம ஹிந்தியில சொல்லணும் அடுத்தது இப்படிப்பட்ட ஒன்றை நான் கற்பனை கூட செய்ததில்லை ஐசா ஏக் ஐசான்னா இப்படிப்பட்ட ஒன்றை ஏக் நான் மைனே கற்பனை கல்பனா கூட பி செய்ததில்லை நஹி கி ஐசா ஏக் இப்படிப்பட்ட ஒன்றை மைனே நான் கல்பனா கற்பனை பி கூட செய்ததில்லை நஹி கி ஐசா ஏக் மைனே கல்பனா பி நஹி கி அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒன்றை நான் கற்பனை கூட செய்ததில்லை அவள் பலவீனமாக இருந்ததால மெதுவாக பேசினாள் வஹ் அவள் கம்சோர்த்தி பலவீனமாக இருந்தாள் அதனால இஸ்லியே தீரே சே போலி தீரே அப்படின்னா மெதுவாக பேசினாள் போலி வஹ் கம்சோர்த்தி அவள் பலவீனமாக இருந்தாள் இஸ்லி இருந்ததனாலன்றதுனால இஸ்லியேன்றதை நம்ம சேர்க்கணும் தீரே சே மெதுவாக போலி பேசினாள் வஹ் கம்சோர்த்தி இஸ்லியே தீரே சே போலி கம்சோர் அப்படின்னு சொன்னா பலவீனம் இஸ்லியே அப்படின்னு சொன்னதுனால இருந்ததால அதனால அப்படின்ற ஒரு ரீசன் கொடுக்கறதுனால இஸ்லியேன்றதை நம்ம போடணும் மெதுவாக தீரே சே அப்படின்றத நம்ம சொல்லணும் தீரே சேன்னு சொன்னா மெதுவாக மெதுவா அப்படின்னு சொன்னா தீரே அப்படின்னு சொல்லணும் பேசினாள் போலி மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது பாரிஷ் ஜோர் சே ஹோ ரஹி தி மழை பாரிஷ் ஜோர் சே பலமாக பலம் சொன்ன ஜோர் ஹோ ரஹி தி ஹோ அப்படின்னு சொன்னா பெய்து ஹோ ரஹி அப்படின்னா பெய்து கொண்டு இருந்தது தி பாரிஷ் ஜோர் சே ஹோ ரஹி தி பாரிஷ் மழை ஜோர்ன பலம் ஜோர் சே பலமாக பெய்து கொண்டு அப்படின்னு சொல்லும்போது ஹோ ரஹி தி அப்படின்னா இருந்தது நீ தாஜ்மஹலை பார்த்திருக்கிறாயா क्या तुमने ताजमहल देखा है क्या அப்படின்னு சொன்னா எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் क्वेश्चन तुमने நீ தாஜ்மஹல் देखा है பார்த்திருக்கிறாயா அப்படின்னு சொல்லணும் क्या तुमने ताजमहल देखा है நான் दिल्ली சென்றிருக்கிறேன் मैं दिल्ली गया हूँ मैं நான் दिल्ली दिल्ली गया हूँ சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு அர்த்தம் பல வார்த்தைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல் இது பார்த்திங்கன்னா அரண்ய அரண்ய அப்படின்னு சொன்னால் காடு வனம்னு சொல்லிக்கலாம் ஹிந்தியில் வன்னு சொல்லணும் ஜங்கல் அப்படின்னு சொன்னாலும் அரண்ய வன் ஜங்கல் அப்படின்னு சொன்னால் காடு அடுத்தது அசுர் ராக்ஷஸ் தைத்ய இவங்க எல்லாருமே எதை சொல்கிறது அரக்கன் ராட்சசன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த சொல்கிற வார்த்தை அசுர் ராக்ஷஸ் தைத்ய அப்படி சொன்னால் அசுரன் அரக்கன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான் அடுத்தது அக்னி அக்னி அப்படின்னு சொன்னால் ஆகுன்னு சொன்னால் அனல்னு சொன்னால் எல்லாமே நெருப்பை குறிக்கும் அடுத்தது
அங் அங் அப்படின்னு சொன்னால் ஷரீர் தேஹ அப்படின்னு சொன்னால் உடம்பு அப்படின்னு உடல் உடம்புன்னு சொல்கிறோம் இல்லையா அது. கோடா கோடான்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதை வேற எப்படி எல்லாம் பேரில் அதர் நேம்ஸ் என்னென்னன்றது பார்க்குறோம். அஸ்வ ஆ இஷ் வ அஸ்வ. துரங் அப்படின்னு சொன்னால் குதிரை. ஆகாஷ் ஆகாஷ்னா ஆகாசம். அந்த ஆகாயத்தை வந்து நம்ம வேற என்னென்ன பேரை சொல்கிறோம்? ககன், ஆஸ்மான், அம்பர். ஆகாஷ்க்கு ககன், ஆஸ்மான், அம்பர். ஆங்க் ஆங்க் அப்படின்னு சொன்னால் கண். ஸோ கண்ணுக்கு வேற என்னென்ன வார்த்தை? ஆங்க், நேத், லோச்சன். ஆங்க், நேத், லோச்சன். ஜென்ரலாக பேசும்போது ஆங்க்னு யூஸ் பண்ணுவோம். அதேமாரி இங்கே ககன் சொல்கிறத ஆகாசத்துக்கு ஆகாஷ்ன்னு சொல்கிறோம். குதிரைக்கு கோடான்னு சொல்வோம். தென் உடம்புக்கு ஷரீர்னு சொல்வோம். அக்னிக்கு வந்து நெருப்புக்கு அக்னின்னு சொல்லுவோம், இல்லை ஆகுன்னு சொல்லுவோம். அரக்கனுக்கு அசுர்னு சொல்லலாம், இல்லை ராட்சஸ்ன்னு சொல்லலாம். காடு வன் ஜங்கல்ன்றது பேசும்போது இப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனந்த் ஆனந்த், உல்லாஸ், ஹர்ஷ் இதெல்லாமே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. மகிழ்ச்சின்னு சொன்னால் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது ஆனந்த். பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஆனந்த். ஆனந்த், உல்லாஸ், ஹர்ஷ். அடுத்தது விருப்பத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க. இச்சா, சாஹ், அபிலாஷா. இச்சானாலும் விருப்பம்தான். சாஹ் சாஹ்னா விரும்புறது. அபிலாஷா அப்படின்னு சொன்னாலும் ஆசை, விருப்பம், இதெல்லாமே வரக்கூடிய வார்த்தைகள். அடுத்தது ஈஸ்வர். ஈஸ்வர் அப்படின்னு சொன்னால் கடவுள். கடவுளுக்கு எப்படியெல்லாம் வார்த்தை ஹிந்தியில் சொல்லலாம்? ஈஸ்வர் சொல்லலாம், பகவான் சொல்லலாம், பரமாத்மான்னு சொல்லலாம். பகவான், பரமாத்மா, ஈஸ்வர். பேச்சு வழக்கில் நம்ம பகவான், ஈஸ்வர்ன்றது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். தாமரை. தாமரைன்னு சொன்னால் ஜென்ரலாக கமல் அப்படின்றது அர்த்தம் பேச்சு வழக்கில். பங்கஜ், அது இன்னொரு பேருக்கு வந்து பங்கஜ் வாரிஜ். கமலுக்கு, அதாவது தாமரைக்கு கமல், பங்கஜ், வாரிஜ். பொதுவாக பேர்களில் கூட இது ரெண்டு பேரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கமல், பங்கஜ்ன்ற பேர் இருக்கும். அடுத்தது வீடு. வீடுன்னு சொன்னால் கர்ன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னொன்று குருஹ், மக்கான். குருஹ், கர், மக்கான் அப்படின்னு சொன்னால் வீடு. அடுத்தது சந்திரன். சந்திரனுக்கு வந்து சந்திர, விது, சசி. சசி, விது, சந்திர அப்படின்னு சொன்னால் சந்திரனை குறிக்கக்கூடிய வார்த்தை. அடுத்தது நதியை சொல்லும்போது ஜென்ரலாக நதின்னு தான் சொல்லுவோம். இன்னொரு பேர் வந்து அதுக்கு சரிதா, தரங்கிணி. அடுத்தது தண்ணீர். தண்ணீருக்கு வந்து ஜல், பானி, தோய். பேசும்போது பானின்றது மட்டும் பயன்படுத்துவோம். காற்று. காற்றுன்னும் போது பேசும்போது ஹவான்றது யூஸ் பண்ணுவோம். இன்னொரு வார்த்தை என்ன? பவன், வாயு. பவன், ஹவா, வாயு அப்படின்னு சொல்லும்போது காற்று, பேசும்போது ஹவான்றது யூஸ் பண்ணுவோம். மனைவிக்கு ஹிந்தியில் சொல்லக்கூடிய வார்த்தை பாரியா, அர்த்தாங்கினி. அர்த்தாங்கினி, பாரியா, பத்னி. பேசும்போது பத்னின்றது நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்தது மகனுக்கு வந்து புத்ர, பேட்டா, சுத் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதில் பொதுவாக பேசும்போது பேட்டா அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பூமிக்கு, பூமி, நிலம் இதெல்லாத்துக்குமே சொல்கிறதுக்கு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் பிருத்வி, தர்த்தி, பூமி. பொதுவாக இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க பேசுகிறச்சே. எதை யூஸ் பண்ணுவோம்? தர்த்தி, பூமி. அடுத்தது பர்வத். பர்வத் அப்படின்னு சொன்னால் மலை. மலைக்கு வேற என்னென்ன வார்த்தை சொல்லலாம் அப்படின்னா பர்வத், பஹாட், கிரி அப்படி சொல்லலாம். பொதுவாக பேசும்போது பஹாடுன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பூ, மலர், புஷ்பம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஹிந்தியில் என்னென்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா
புஷ்ப், ஃபூல், சுமன் அப்படின்னு சொல்லலாம். மலர்களுக்கு என்ன சொல்வீங்க? புஷ்ப், ஃபூல், சுமன். இதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை பூக்களுக்கு ஃபூல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். பாவம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பாப், அதர்ம், துஷ்கர்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாவத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஹிந்தியில்? பாப், அதர்ம், துஷ்கர்ம். இதில் அதிகமாக பேச்சு வழக்கில் பாப்புன்றது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம். மேகம், மேகத்துக்கு மேக், பாதல், கன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். மேக், பாதல், கன் அப்படின்னா மேகம். அரசன், ராஜாக்களுக்கு நம்ம எப்படி கூப்பிடுறோம்? ராஜா, நிருப், நரேஷ். ராஜா, நிருப், நரேஷ். இதில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது ராஜா அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். இரவுக்கு வேற என்னென்ன வார்த்தை ஹிந்தியில்? ரஜனி, ராத், நிஷா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிகமாக நம்ம பேச்சு வழக்கில் ராத்துன்றது தான் யூஸ், ராத், ராத்திரின்றது தான் ஹிந்தியில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இரவு அப்படின்னு சொல்கிறது ரஜனி, ராத், நிஷா. அடுத்தது பாம்பு அப்படின்னு சொல்கிற வார்த்தை சர்ப், சாம், நாக். பேச்சும்போது சாம்ப் அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாம்புக்கு என்னென்ன வார்த்தை? சர்ப், சாம்ப், நாக். இதில் பேசும்பொழுது சாம்புன்றது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிங்கத்துக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்ஹ, ஷேர், மிருகராஜ் அப்படின்னு சொல்லுவோம். மிருகங்களுக்கு அரசன்றதுனால மிருகராஜ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஹிந்தியில் பேசும்போது ஷேர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கடல். கடல் அப்படின்னு சொன்னால் சமுத்திர, சாகர், பயோநிதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதிகமாக சாகர், சமுத்திரன்றது தான் பேசும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை. சமுத்திர, சாகர், பயோநிதி அப்படின்னு சொன்னால் கடல், பீச். சூரியன் சொல்கிற வார்த்தை சூரியன்றது தான் பேசும்போது யூஸ் பண்ணுவோம். இதுக்கான அடுத்த வார்த்தை ரவி, பாஸ்கர் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய, ரவி, பாஸ்கர். அதிகமாக பேசும்போது சூரியன்றது தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது லேக்கின், மகர், பர் அப்படின்னு சொன்னால் ஆனால் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படின்னு சொல்கிற வார்த்தை லேக்கின், மகர், பர். இதில் பேசும்போது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது லேக்கின், மகர். அடுத்தது முயற்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா முயற்சிக்கு நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை கோஷிஷ், பிரயத்ன, யத்ன. கோஷிஷ், பிரயத்ன, யத்ன. இதில் அதிகமாக பேசும்போது கோஷிஷ்ன்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். சாப்பாடு, உணவு அப்படின்றது நம்ம சொல்கிறது கானா, போஜன், பாத். இதில் ஹிந்தியில் பேசும்போது ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். அதிகமாக யூஸ் பண்ணுறது கானா, சில பேர் யூஸ் பண்ணுறது போஜன். அடுத்தது ஆலோசனை. ஆலோசனைன்னா சலாஹ், சுஜாவ், ராய். இதில் சலாஹ்ன்றது தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ஆலோசனை, ஆலோசனைன்னு சொன்னால் என்னது? சலாஹ், சுஜாவ், ராய். இதில் பேசும்போது சலாஹ்ன்றது யூஸ் பண்ணுவீங்க. தூய்மையான அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சாஃப், ஷுத், விமல். இப்போ தூய்மை அப்படின்றது ஹிந்தியில் ரெண்டுமே பயன்படுத்துவீங்க. சாஃப், ஷுத். உதாரணத்துக்கு சாஃப் கரோ, சுத்தம் செய் அப்படின்றது இப்படி. அதுவே ஷுத் பானி, தூய்மையான தண்ணீர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி. ஸோ ஷுத், சாஃப் அப்படின்றது பேசும்போது இந்த தூய்மைக்கு யூஸ் பண்ணுவீங்க. விமல்ன்றது கூட அடுத்த வார்த்தை இல்லை. அடுத்தது புதிய, ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வார்த்தை தாசா, ஹர்பரா, நயா. நயான்னா நியூ, புதிய அப்படின்றோம். அப்போ புதியன்று சொல்கிறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது பேசும்போது நயா. அல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய்கறிகள் சொல்கிறதுக்கு
தாஜா அப்படின்றத நீங்கள் வார்த்தை யூஸ் பண்ணணும். ஹர்பரான்றது இன்னொரு வார்த்தை. தாஜா, ஹர்பரா, நயா அப்படின்னு சொன்னால் புதிய அப்படின்றது வார்த்தை. அடுத்தது வலிமை அப்படின்னு சொல்கிறதுக்கு தாக்கத், பல், சக்தி. இதில் பேசும்போது பல், சக்தி அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க. அடுத்தது துக்கம், சோகம் அப்படின்னு சொல்கிற வார்த்தை துக், ரஞ்ச், கேது. இந்த இதுக்கு துக்கத்துக்கு அதிகமாக துக் அப்படின்னு சொல்வீங்க. முறை, முறை அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு முறை, ரெண்டு முறை அப்படின்னா தௌர், டங், பிரகார் அப்படின்னு. இன்னொன்று பார் பார் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இருள். இருளுக்கு சொல்கிற வார்த்தை தம், அந்தகார், திமிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தம், அந்தகார், திமிர். பெரும்பாலும் அந்தகார்ன்றது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கருணை. கருணைக்கு தயா, ரஹம், கருணா. இந்த கருணைக்கு நம்ம தயா, கருணான்றது பேசும்போது அதிகமாக நம்ம பயன்படுத்த வார்த்தை தயா, ரஹம், கருணா அப்படின்னு சொன்னால் கருணை. அடுத்தது ருட்டி. ருட்டி அப்படின்னு சொன்னால் கமி, பூல், குறை. தமிழில் குறை அப்படின்னு சொல்கிறது நம்ம ஹிந்தியில் ருட்டி, கமி, பூல்னு சொல்லணும். இதில் அதிகமாக நம்ம பேசும்போது பயன்படுத்துகிற வார்த்தை கமி அப்படின்றது தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது விலை. விலைன்னு சொல்கிறதுக்கு தர், பாவ், தாம். இதில் பேசும்போது தாமுங்கிறது தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். விலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தாம், தர், பாவ், தாம். இதில் தாம்ன்றது தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது வாட்ச்மேன், வாயில் காவலன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தர்பான், சௌக்கிதார், துவார்பால். தர்பான், சௌக்கிதார், துவார்பால். இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை பேசும்போது சௌக்கிதார், துவார்பால்ன்றது தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஏழை. ஏழை அப்படின்னு சொல்கிறதுக்கு 4 விதம் இருக்குது. முதல்ல இது வந்து தரித்ர, நிர்தன், கங்காலே. இன்னொன்று கரீப். பெரும்பாலும் நம்ம கரீப்ன்ற வார்த்தை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பறவை. பறவை அப்படின்னு சொன்னால் பரிந்தா, பக்ஷி, செடியா. இதில் செடியா, பக்ஷின்றது அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோமே, அது சொல்லும்போது பரிஷ்ரம், மேஹனத், உத்தம். ஏமாற்று அப்படின்னு சொன்னால் பிரவஞ்சனா, பிரவஞ்சனா, பிரவஞ்சனா. சல், தோகேபாஜி அப்படின்னு சொல்லணும். இப்படி சொன்னால் ஏமாற்று, ஏமாத்துறது. அது பேசும்போது சல்லுன்றது தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது குறி. குறி அப்படின்னு சொல்லும்போது குறி பார்த்து சொல்கிறது, குறிய வைக்கிறது அப்படின்னு சொன்னால் நிஷான், லக்ஷ்ய, டிகானா. இதில் அதிகமாக லக்ஷ்யன்றது தான் நம்ம பேசும்போது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஏமாற்றுக்காரன், ஏமாத்திரம். இவனை பாக்கண்டி, கபட்டாச்சாரி, டோங்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் கபட்டாச்சாரி அப்படின்றது தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். கஷ்டம், சிக்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற வார்த்தை முஷ்கில், கட்டினத்தா, முசீபத். இது 3மே பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. முஷ்கில்ன்றதும் யூஸ் பண்ணுவாங்க, கட்டினத்தான்றதும் யூஸ் பண்ணுவாங்க, முசீபத்துன்றதும் யூஸ் பண்ணுவாங்க. பிணம். பிணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு 3 விதமாக நம்ம சொல்கிறோம். ஒன்று முர்தா, ஷவ், மிருதக். பேசும் பொழுது ஷவ் அல்லது மிருதக்குன்னு பயன்படுத்துவாங்க. அடுத்தது நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் ஆஷா, உமீத், பரோசா. இதில் அதிகமாக சொல்கிறது பரோசா அல்லது உமீத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக இருக்கிறதுனால. அன்பு, காதல். அன்பு, காதல், லவ் அப்படின்னு சொல்லும்போது முஹபத், பிரேம், இஷ்க். இன்னொன்று சொல்லலாம் பியார்.
அப்படின்னும் நம்ம சொல்லிக்கலாம். இது பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது பிரேம், இஷ்க் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். மரணம் இப்படி சொல்கிறதுக்கு மிருத்யு, மவுத், நிகன். இதில் பெரும்பாலும் பேசும்போது மிருத்யு, மவுத்துன்றது யூஸ் பண்ணுவாங்க. திருமணம், திருமணம்னா ஷாதி, விவாஹ், பியாஹ். ஷாதி, விவாஹ், பியாஹ். இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஷாதி, விவாஹ். நெக்ஸ்ட் ஒலி இரைச்சல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரவ், ஷோர், துவனி. இதில் துவனின்றது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது ஷோர்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. முகம், முகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக், செஹரா, வதன். அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க செஹரான்னு யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் முக்குன்றது யூஸ் பண்ணுவாங்க. பணிவு, பணிவுன்னா வினய், நம்ரதா, சிஷ்டதா அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ரதா, வினய்ன்றது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது நம்ரதா. சிலைகளை கரைத்தல் அப்படின்னு சொல்லும்போது விசர்ஜன், பாசன், அந்த் அப்படின்னு சொல்லுவோம். விசர்ஜன், பசன், அந்த். இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது விசர்ஜன்ன்றது யூஸ் பண்ணுவோம். குடிகாரன் அப்படின்னு சொன்னால் ஷராபி, ஷராப் சோர், பியக்கட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஷராபி, பியக்கட்ன்றது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பியக்கட், பீன்னா குடி, பியக்கட் குடிகாரன் அப்படின்றது தான் அர்த்தம். ஈடு இணையற்ற அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுலனிய, அனுப்பம், பேஜோடு. இதில் அதிகமாக யூஸ் பண்ணுறது அனுப்பம்ன்றது யூஸ் பண்ணுவாங்க.